வணக்கம் தமிழ் உறவுகளே. நம்ம பசங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க, வச்சு செஞ்சுருக்காங்க. ஒரு மீடியா பர்சன் வந்துட்டு கேட்குறாரு, மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குது, உங்கள் அண்ணன் வந்துட்டு எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு நம்ம தோழர் ஒருத்தர் சொல்கிறாரு, 267 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம். கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, 267 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவீங்க. அதுக்கு எவ்வளோ பெரும்பான்மை இருக்கணும்னு கேட்டாக்கா அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. எல்லாம் என்ன சரி என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது, சரி ஜெயிச்சு வந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாக்கா எல்லாமே பண்ணுவார். எங்கால் எல்லாமே பண்ணிடுவார். எல்லாமே பண்ணிடுவீங்கனாக்கா என்ன பண்ணுவீங்க சொன்னால் தானே தெரியும். எதுவுமே சொல்லாமல் எல்லாமே பண்ணிடுவோனாக்கா எல்லாமே யாரோ என்னென்னவோ பண்ணுறாங்க. அப்போ உங்கள் தலைவர் என்ன பண்ணுவார்? அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னால் தானே மக்களுக்கு தெரியும், மக்களுக்கு புரியும். அதெல்லாம் தெரியல. இன்னொருத்தர் வந்துட்டு நம்ம தோழர் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தானே ஓட்டு உரிமை இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு 65 வயசுக்கு மேலே வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்துட்டு நீக்கிடலாம், ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் வந்துட்டு நீக்கணுமா, இல்லைன்னா மொத்தமாக முடிச்சு விட்றணுமான்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? இல்லைன்னா எப்படி அவங்க வாழ்கிறதா இல்லையா என்ன? அப்புறம் அவங்களாம் என்ன கேட்டகரியில் வருவாங்க? 65 வயசுக்கு மேலேனாக்கா யாரும் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நல்லா கொள்கையோடு இருக்கீங்க. அந்த கொள்கை பற்றி என்ன, உங்கள் தலைவர் உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டாக்கா எல்லா கொள்கையும் இருக்குது எங்களுக்கு அப்படின்றாங்க. என்ன கொள்கை இருக்குன்னு தெரியல, அவங்களுக்கும் தெரியல, சொல்லவும் மாட்டேருக்காங்க. நம்மளுக்கு சொன்னானாச்சும் புரியும், இல்லை மக்களுக்கு சொன்னானாச்சும் எடுத்து சொன்னால் புரியும். அந்த காணொலியை பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. 267 தொகுதி என்னை பொறுத்தளவுக்கு மதுபான கடை இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல. இப்ப இந்த லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்பு எல்லாம் விஜய் அவர்கள் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டார். எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டிலே ஜெயிச்சிருவாரு எல்லா தொகுதியிலுமே. எத்தனை தொகுதி? ஆட்சி அமைச்சிடலாம். கண்டிப்பா அமைப்பாரு. வேணும்னு தெரியுமா? எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்சிருவாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெயிச்சிருவாரு. ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. இவரு ஜெயிச்சிருவாரு. ரசிகர் கேக்குறேன் உங்கள்ட்ட, 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. உங்களுக்கு என்ன கொள்கை பிடிச்சிச்சுன்னு கட்சியில சேர்ந்தீங்க? நம்ம விஜய் ரசிகர். இப்ப 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை. அதுக்கப்புறம் ஈரோட்ல அவர் பேர் என்ன, ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல தலை, செந்தில் பாலாஜோ. இப்ப என்ன கொள்கை பிடிச்சிச்சுன்னு தமிழ் வெற்றி கழகத்துல சேர்ந்திருக்கீங்க? நான் எங்காவது வந்தா நல்லது பண்ணுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஒண்ணுமே சேனல்ல என்ன பண்ணுவாரு? ஆனா அவர் எல்லாரும் பண்ணுவாரு. இப்ப 5 கொள்கை தலைவர்கள் அறிவிச்சாங்க, உங்களுக்கு யாரை பிடிக்கும் அதுல? ஆனா அது கேட்ட எப்படி சொல்றேன்னா, நான் உடனே சொல்றீங்களா, இப்ப ஜாயிண்ட் பண்ணிக்கிறேன்ல செங்கோட்டையன். ஓகே. கொள்கை தலைவர் கொள்கை தலைவர்லாம் எப்படின்னா சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. எத்தனை தொகுதி ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன 2026 எங்க ஆட்சி தானே.